அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் அல்குரானின் தமிழாக்கத்திலிருந்து ஆலு இம்ரான் தொடர்ச்சி பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எவர்கள் நிராகரிப்பு போக்கினை மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய பொருள்களும் சரி பிள்ளைகளும் சரி அல்லாவிடத்தில் சிறிதும் பலனளிக்க மாட்டா. அவர்கள்தாம் நரகவாசிகள். மேலும் அதிலேயே அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். இவ்வுலக வாழ்வில் அவர்கள் செலவழிப்பதற்கான ஓமை கடும் பனி புயல் போன்றதாகும். அதுவே தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டோரின் வேளாண்மை நிலத்தை தாக்கி நாசப்படுத்துகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுமை இழைக்கவில்லை. உண்மையில் அவர்கள் தமக்கு தாமே கொடுமை இழைத்துக் கொள்கின்றார்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்களை உங்களை சார்ந்தவர்களை தவிர மற்றவர்களை உங்கள் அந்தரங்க நண்பராக்கி கொள்ளாதீர்கள். உங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி கொள்ளும் எந்த ஒரு வாய்ப்பையும் அவர்கள் நழுவ விடுவதே இல்லை. உங்களை துன்புறுத்தக்கூடியது அவர்களுக்கு விருப்பமுள்ளதாய் இருக்கிறது. அவர்களுடைய வாய் மூலமாகவே அவர்களுடைய காழ்ப்புணர்வு வெளிப்படுகிறது. இன்னும் அவர்கள் தங்கள் நெஞ்சங்களில் மறைத்து வைத்திருப்பவையை இவற்றை விட அதிக கொடிவனாக இருக்கின்றன. நிச்சயமாக நாம் தெளிவான அறிவுரைகளை உங்களுக்கு அளித்திருக்கிறோம். நீங்கள் அறிவுடையார் இருப்பின் அவர்களுடைய தொடர்பு கொள்வதில் விழிப்புடன் இருங்கள். அவர்களை நீங்கள் நேசிக்கின்றீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை நேசிப்பதே இல்லை. நீங்களோ எல்லா இறை வேதங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் உங்களை சந்திக்கும் போது நாங்களும் உங்களுடைய தூதரையும் வேதத்தையும் நம்புகிறோம் என கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றதுமே உங்கள் மீது மன எரிச்சல் கொண்டு தம் விரல் நுனிகளை கடிக்கின்றார்கள். அவர்களிடம் நீர் கூறுவீராக, நீங்கள் உங்கள் எரிச்சலிலே மூழ்கி சாகுங்கள். நித்தின்னமாக அல்லாஹ் உங்கள் நெஞ்சங்களில் மறைத்திருப்பவற்றையும் நன்கு அறிந்தவனாய் இருக்கின்றான். உங்களுக்கு நன்மை எதுவும் கிட்டிவிட்டால் அது அவர்களை வருந்த செய்கிறது. மேலும் உங்களுக்கு துன்பம் நேர்ந்து விட்டாலோ அது அவர்களை மகிழ்வுற செய்கிறது. ஆனால் நீங்கள் நிலை குலையாமலும் அல்லாவுக்கு அஞ்சியும் வாழ்ந்தால் உங்களுக்கு எதிராக அவர்கள் கையாளுகின்ற சூழ்ச்சி எந்த பலனையும் தரப்போவதே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்.